எல்லா தப்பையுமே பண்ற தங்கமேல மட்டும் விட்டுவிட்டு கதிருக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்கிட்ட ராஜி மீனாவையும் மனசாட்சியே இல்லாம திட்டின பாண்டியனை ராஜி மீனாவை சேர்ந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஹனிமூன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன், நானும் தான் ஃபோன் பண்ணி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. வந்ததும் நானும் சொல்லணும்னு நினைச்சேமா, ஆனா இங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, அதனாலதான் பேச முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் ஹனிமூன் போனப்ப செலவு கூட வந்த விஷயம் உங்க மாமனாருக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, இது ராஜினால வந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் பரவாயில்லையே, கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, ராஜினால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா வந்து ரொம்பவே ஆவல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தங்கமேல வந்து ராஜி நகை பிரச்சனையை அப்படியே ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. சரி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது உன்னோட நகையை சேர்த்து அங்க இருந்து எடுத்துட்டு வந்துரு, வேற ஏதாவது காரணத்தை சொல்லி நகையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அது கவரிங் நகை தானே, உங்க வீட்டுக்காரங்க யாருக்குமே தெரியாது, அதோட அந்த நகை பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு அவங்க அம்மா ஐடியா கொடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நகை எடுக்க போனப்ப கோமதி வந்து எந்தெந்த நகை யாரோடதுன்னு தெரியாம எல்லா நகையுமே ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு வந்துடுறாங்க. பரவாயில்ல, நமக்கு சாதகமா அத்தையே எடுத்துட்டு வந்தாங்களேன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து பாக்ஸை திறந்து பாக்குறப்ப அவங்களோட செயின் எல்லாமே வந்து கருத்து போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாவே கவரிங் நகைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டான நேரம் பார்த்து ராஜி அவங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டாங்க, அந்த பிரச்சனை நமக்கு நல்லதா போயிருச்சு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நகையை நம்ம வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சணும்னு முடிவு பண்ணி தங்கமேல் வந்து அவசர அவசரமா எல்லா நகையுமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனி வந்து ராஜியோட நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துறாரு. நகையை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட மனசாட்சியே இல்லாம முத்துவேல சக்திவேல சேர்ந்துக்கிட்டு நகையெல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா ராஜி வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நான் அதுக்கப்புறம் உங்க வீட்டு பிரச்சனை தான் எப்ப வரப்போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோமதி வந்து மீனா கிட்ட வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட அம்மாவும் அப்படித்தானே நகையை உங்க அப்பாவுக்கு தெரியாம ரகசியமா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க, என்னைக்கா ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு உண்மை தெரிய வரப்ப அவரும் இப்படித்தானே வீட்டுக்கு வெளியே நின்று என் வீட்டுக்காரரை பார்த்து தான் தப்பு தப்பா பேசுவாங்க, கேவலமா அசிங்கப்படுத்துவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் காரணமா நீங்க இருந்துட்டு அமைதியா மட்டும் நின்னுக்குவீங்க, கடைசியில கஷ்டப்படுறது நானும் அவரும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து முடிஞ்சு போன பிரச்சனையவே கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா நம்ம மேல அந்த அளவுக்கு பாசமா இருந்துட்டு அத்தையே இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனாக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருது. இப்படி கோமதி வந்து மீனாராஜி ரெண்டு பேரையும் திட்டுறப்ப தங்கமேல் உட்காந்து அவங்க திட்டுறதெல்லாம் பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே மீனாராஜி ரெண்டு பேருக்குமே கோவம் ரொம்பவே அதிகமா வருது. சரி, இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம், ஆல்ரெடி வீட்டுல எல்லாருமே நம்ம மேலதான் கோவத்துல இருக்காங்க, இப்ப நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா நம்ம சைடு தான் இன்னுமே தப்பாகும், இப்ப அமைதியா போயிடலாம்னு சொல்லிட்டு பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. தங்கமேலுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிருச்சு, ஏன்னா அவங்க நினைச்சபடி எந்த பெரிய எஃபர்ட்டும் போடாம ராஜி மீனாவானே வந்து பாண்டியன் கிட்ட மாட்டி இன்னைக்கு பாண்டியன் கிட்ட எல்லாம் பயங்கரமா திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல மர்மங்கிற பட்டத்தை இவங்க ரெண்டு பேரும் தேடி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு இந்த தங்கமேலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அத்தை நம்மளை திட்டுறப்ப பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், இதே மாதிரி தான் அன்னைக்கு மாமா என்னையும் செந்திலையும் திட்டுறப்ப அசிங்கப்படுத்துற மாதிரி சிரிச்சிச்சு. தங்கமேலுக்கு நம்மள எல்லாம் திட்டு வாங்குறத பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் போல. இதுக்கு மேலே தங்கமேல விட்டு வைக்க கூடாது, அவங்கள பத்தின உண்மையை கண்டிப்பா நம்மளும் வீட்டுல சொல்லி ஆகணும், ஏன்னா இப்படியே விட விட இவங்க வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நம்மளை சிக்க வச்சு அசிங்கப்படுத்தி ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாட்டி நான் தங்கமேல் பத்தின உண்மையை சொல்லாம விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் போய் மாமா கிட்ட ஹனிமூன் போனப்ப தங்கமேல் வந்து செலவழித்து விட்ட விஷயத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே பிடிவாதமா ராஜி கிட்ட சொல்லிடுறாங்க. வேணாக்கா, இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளாட்டி போய் இன்னொரு பிரச்சனை கிளப்ப வேண்டாம், மாமா மனசு ரொம்பவே நொந்து போயிருவாருன்னு சொல்லிட்டு ராஜி மீனா கிட்ட எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. ஆனா மீனா கேட்கற மாதிரி இல்ல. நேரா பாண்டியன் கிட்ட போற மீனா வந்து சரணன் தங்கமேல் ஹனிமூன் போயிட்டு தாங்களே, அவங்க ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்களா, உங்களோட பட்ஜெட்டுக்குள்ள அவங்களோட செலவு எல்லாமே முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல என்ன சந்தேகம், அதான் கொடுத்த காசுல சந்தோஷமா போயிட்டு வந்துட்டாங்களே, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க நிறைய உண்மையை மறைச்சிட்டாங்க. ரூம்கான ரெண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி 5000 ரூபாய் கிடையாது, அதுக்கான ரெண்ட் 26000 ரூபாய். இந்த எல்லா உண்மையுமே மறைச்சு பாவம் ஹனிமூன் கூப்பிட்டு போய் அங்க சரணன் மாமாவையும் புலம்ப வச்சு வீட்டுல கதிர செந்தில கஷ்டப்படுத்தி தான் அந்த காசை அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. இந்த உண்மையில அவங்க உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா, அவங்க தான் உங்களுக்கு நல்ல மருமகளாச்சு, நீங்க தான் அவங்கள ரொம்ப நம்புவீங்களே, அவங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீனா சொல்றதெல்லாம் நம்ப முடியாம பாண்டியன் ரொம்பவே சாக்காய் போய் தங்கமேல கூப்பிட்டாரு. தங்கமேல் கிட்ட மீனா சொல்றதெல்லாம் உண்மைதானா, அங்க ஹனிமூன் போனப்ப 26000 ரூபாய் செலவு வந்துருச்சா, நீ என்கிட்ட உண்மையா மறைச்சியா தங்கமேல்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க. இல்ல மாமா, நீங்க கொடுத்த காசெல்லாம் போயிட்டு வந்தா எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கூட செலவே வரல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சமாளிச்சுட்டு இருக்காங்க. நம்பிக்கை இல்லாம பாண்டியன் வந்து சரணன் கிட்ட கேக்குறப்ப சரணன் வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாரு. ஆமாப்பா, செலவு கூட தான் வந்துருச்சு, தங்கமேல் புக் பண்ணி விட்டப்ப கவனிக்காம புக் பண்ணி விட்டு ரொம்பவே செலவாயிருச்சு, கதிர் தான் வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற உண்மையா சொல்லிடுறாரு. இதனால டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து உங்ககிட்ட நான் டைரக்டா கேட்கிறேன், அப்பயும் நீ உண்மையா சொல்ல மாட்டேன், அப்ப இவ்வளவு நாளா நீ எல்லாமே உனக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் பண்ணிருக்க, இதே மாதிரி தானே ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ பண்ண தப்பெல்லாம் மறைச்சுக்கிட்டே இருந்திருப்ப, இதுக்கு மேல உன்னை எப்படி தங்கமேல நம்ப முடியும், ராஜி மீனாவை கூட ஒரு கடத்துல கோவம் வந்தா பிடிச்சு திட்டிருவேன், ஆனா உன்னை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையை இன்னைக்கு ஒரே நாள்ல காலி பண்ணிட்டேன், உனக்கு ராஜி மீனா எவ்வளவோ பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேருமே வந்து கதிர் செந்திலுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக தான் வந்து இவ்வளவு பிரச்சனையுமே நடந்துச்சு, ஆனா நீ இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு அசால்ட்டா இத்தனை நாளா சொல்லாம இருந்திருக்க, யார் கொடுத்த தைரியத்துல இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பாண்டியன் இப்படி திட்டிட்டு போனதும் தங்கமேல் வந்து மனசு தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காங்க. தங்கமேல வெறுப்பேத்துறதுக்காகவே தங்கமேல அழுகிறத பார்த்து மீனா வந்து தங்கமேல் முன்னாடி நின்று சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. மீனாவே ராஜியும் கஷ்டப்படுத்த நினைச்ச தங்கமேலுக்கு தொடர்ச்சியா மீனா வந்து இதே மாதிரி பதிலடி கொடுத்துட்டு இருந்தாதான்
தங்கமேலும் திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.